தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தருடைய காலத்தில் யூதர்களை எல்லாம் முற்றிலுமாக ஒரே நாளில் அழித்து தீர்க்கும்படிக்கு ஆமான் சதித்திட்டம் செய்து ராஜாவினிடத்தில் கட்டளையும் பெற்று 127 தேசத்தின் கவர்னர்ஸ்களுக்கும் அந்த சட்டத்தின் நகல்களை அனுப்பி குறிப்பிட்ட நாளிலே சகல யூதர்களையும் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் அழித்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டளையின் நகல் ராஜாவின் பெயரினாலே எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. இது யூதர்களுடைய மனதிலே மிகுந்த பாரத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தினது. அந்நாட்களிலே அவர்கள் அந்த செய்தியினால் உண்டான பாரத்தை குறித்து தாங்களே சுமக்கவோ ஒருவர் பேரிலோ ஒருவர் வைக்கவோ வைத்திருந்தால் அங்கே அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைத்திருக்குமா என்றால் கிடைத்திருக்காது. வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எல்லோரும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தரை நோக்கி அந்த சூழ்நிலையை தெரியப்படுத்தினார்கள். தேவனிடத்தில் தங்கள் பாரங்களை வைத்தார்கள். வைத்தபோது வேதம் என்ன சொல்லுகிறது? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த ராத்திரி என்பது ஒரு முக்கியமான நாள். அந்த ராத்திரியிலே ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிடும்படிக்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தை இரவல் கண்விழித்து செய்து கொண்டிருக்கிறான். ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. மொர்தெகாயும் இந்த செய்திகளை கேட்டு, மொர்தெகாய் மட்டுமல்ல அநேக தேவ மக்கள் கண்விழித்து அந்த ராத்திரி வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எஸ்தர் உட்பட அந்த ராத்திரி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாளிலே இஸ்ரவேலை காக்க வேண்டிய தேவனும் விழித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியை காப்பாற்றுவேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணின தேவன் யெகோவா கர்த்தரும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனும் அந்த ராத்திரி வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஆமானின் சதி திட்டங்களுக்கு விலக்கி காப்பதற்கான செயல்களில் தீவிரமாக இறங்கிக் கொண்டிருந்தார். ராஜாவின் தூக்கத்தை கலைத்து ராஜாக்கள் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்ட குறிப்புகளை அறிந்து கொள்ளும்படியான ஆர்வத்தை அந்த நடுராத்திரி வேளையிலே ராஜாவின் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு வாஞ்சியாக ஏற்படுத்தினார். அப்பொழுது அந்த நடவடிக்கைகள் புஸ்தகங்கள் கொண்டு வரப்பட்டது. வேலைக்காரன் ஒருவன் அதை வாசிக்கின்றான். வாசிக்கிற வேளையிலே ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக ராஜாவை கொலை செய்வதற்காக அந்த அரண்மனையிலே 2 பேர் திட்டமிட்டதாகவும் அந்த திட்டம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்தபோது அதை ராஜ சமூகத்தில் தெரியப்படுத்தி ராஜாவின் உயிரை காப்பாற்றுவதற்கு அவன் காரணமாக இருந்தான். அந்த சதிகள் திட்டத்தை ராஜ சமூகத்தில் கொண்டு சென்று ராஜாவின் உயிர் காக்கப்பட
உதவியாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது ராத்திரி வேளையிலே ராஜா கேட்கிறார், என் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு காரணமாயிருந்த இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது வெகுமானங்கள் கொடுக்கப்பட்டதா என்று கேட்கிறான். அப்பொழுது ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை. அந்த ராத்திரி வேளையிலே அந்த ராஜா மொர்தெகாய்க்கு வெகுமானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் உள்ளத்தில் தீர்மானிக்கின்றான். நடந்தது ஒன்றும் தெரியாதபடி காலையிலே மொர்தெகாயை தூக்கிலிடும்படி தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு ராஜ சமூகத்திலே ஆமான் பிரவேசிக்கிறார். தூக்கிலிடுவதற்கான சட்டத்தின் நகலை பெற்றுக்கொண்டு அன்றைய தினத்திலே மொர்தெகாயை தூக்கிலிடவும் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கவும் நாள் குறிக்கப்பட்டு அதற்கான திட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அன்பார்களே, காலையிலே ராஜ சமூகத்தில் வருகிறான். ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவன் மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது, என்னை தவிர ராஜா யாரை கனம் பண்ண போகிறார்? என்னைத்தான் கனம் பண்ண போகிறார் என்று மனதில் நினைத்து கொண்டே ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனை ராஜா செல்லக்கூடிய ரதத்தில் ஏற்றி, ராஜா செல்லக்கூடிய ரதத்தில் குதிரை ரதத்தில் ஏற்றி ஊர்வலமாக எடுத்து சென்று, நீங்கள் அதை எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும், அவனை ஸ்தோத்திரம் உயர்த்த வேண்டும் என்ற கருத்தை அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், நீ சொன்னதில் ஒன்று குறையாமல் மொர்தெகாய்க்கு நீ செய்வாயாக என்று குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, ராஜா செல்லக்கூடிய அந்த குதிரையின் ரதத்திலே மொர்தெகாய் அமர்த்தப்பட்டு அவன் ஊர்வலமாக அழைக்கப்பட்டு செல்லுகிறான். அவனுக்கு முன்பாக ஆமான் அழைத்து ஊர்வலம் சென்று அழைத்து செல்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படியும் அதற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள், எஸ்தரின் விருந்துக்கு ஆமான் செல்லுகிறான். அங்கே ராஜாவின் இருதயத்தில் மொர்தெகாயை குறித்த ஒரு ராங் ஒப்பீனியன் ஏற்படுகிறது. அப்பொழுது ராஜா, நான் இருக்கத்தக்க என் முன்னிலையிலேயே ராஜாத்திக்கு தீங்கு செய்ய நினைத்தாயா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நமக்கு நடந்தது தெரியும். ஸ்தோத்திரம், அவன் செய்த தூக்கில் மரத்தில் அவனே தூக்கிலிடும்படி ராஜா கட்டளையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் 9ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை ஸ்தோத்திரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆமான் had planned to destroy Jewish people, but God turned his plan contrary against him. ஆமான் அல்லது ஜனங்கள் யூதர்களை அழிக்க திட்டமிட்டார்கள். தேவனோ அவர்கள் திட்டத்தை அவர்களுக்கு எதிரடையாக முடியும்படி செய்தார். எப்படி நடந்தது என்றால், தேவ ஜனங்கள் தங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தார்கள். தங்கள் பாரத்தை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தின போது எவராலும் செய்யக்கூடாத பெரிய அரிய காரியத்தை செய்து காரியத்தை ஸ்தோத்திரம் மாறுதலாக முடிய செய்து தேவன் தம்முடைய ஜனத்தை காப்பாற்றினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பின் தகப்பனே, வசனத்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்ற வார்த்தையை விசுவாசித்து யார் யார் என்னென்ன பாரத்தோடு இருந்தாலும் உம்மேல் வைத்து உம்முடைய சகாயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாரத்திலும் பிரச்சனையிலும் நீர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்ட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.